அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்த அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்த ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண நாராயண ஆதிசடாசகனம் அந்தருரை யோகனம் பூமிதனை மீட்டு புண்ணியே நீரருள்வாய் பூமிதனை மீட்ட புரளியனே அருள்வாய் ஆதிசடாசகனம் அந்தருரை யோகனம் பூமிதனை மீட்டு புண்ணியே நீரருள்வாய் நாரத பூரணம் நலம் தருநாயகனே நாரத பூரணனே நலம் தருநாயகனே நாரத பூரணம் நலம் தருநாயகனே நான்வகை வேதம் நான்வகை வேதம் தந்தம் நான்வகை வேதம் தந்தம் தத்துவ குணசீலனே ஓம் நமோ நாராயண 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 பரத்திலே சிவன் தோன்றி சிவத்தில் சக்தி தோன்றி சக்தியில் நாதம் நாதத்திலே விந்து விந்திலே சதாசவம் சதாசவத்தோடு உத்தரம் உத்துடைய விஷ்ணு விஷ்ணு பிரபலபதி பிரபல அன்னம் அன்னத்தில் நடப்பன பரப்பன தாவரங்கள் மனிதர்கள் தேவர்கள் அனைத்தையும் படைக்கக்கூடிய ஆயிரத்தில் வரும் காலத்திலே ஞானத்திலே குலத்திலே சதாசவம் கொண்டிருந்தார் சதவனை கண்டு வணங்கி அவர்களாசி பெற்று பிரலச நாடகம் முத்தம் தொழக்கூடிய வெக்கு யசு சாமம் அதரும் 4 வேதங்களுக்கும் இச்சை கல்பம் வயகனம் சதீசம் சப்தஸ் நிறுத்த நிர்மாண சாஸ்திரங்களுக்கும் பிரம்மபுராணம் 10 புராணம் வைர புராணம் பாரத புராணம் சிவபுராணம் ஆக்கிரிய புராணம் பரகைவத்த புராணம் லிங்கபுரம் கருடபுரம் பாரகபுரம் வாமன்னபுரம் பச்சப்புராணம் கூரபுரம் நாரதிபுரம் பௌசூத்திரபுரம் மார்க்கரிபுரம் பிரபண்டபுரம் சைவபுரம் 18 புராணங்களுக்கும் 60 கலைகளுக்கும் 90 தத்துவத்தை வழங்கக்கூடிய நாமங்களை கண்டு நல்ல பெற்று கையில் சண்டி 5 மணி 8 அதிகார மந்திரம் நெஞ்சில் இணைத்துக் கொண்டு சென்றேன் பஞ்சமண பதங்கள் 100 கோடி செய்யும் மஞ்சுமல் வழக்கம் என்று நான்மலை பணிவி என பவுல்புக்கும் திங்கள் சூரிய பலனை கண்டு ஆசை பெற்று வைகுந்த சண்டி பெருமலை கண்டி பெருமளர் வருவார் அமர்தம் திருநாளும் திருநாள் பெருமாளையின் தளத்தில் ராமணர் வந்தோத்துக்கான பாட்ட உதவி பட்டிய சதலட்சுமி தடையலட்சுமி தைரியலட்சுமி விலக வகாலட்சுமி வணங்கி எனக்குள் கழகத்தில் புறப்பட்டேன் அண்ணனால் கொடுத்த வருத்தபடி ஒரு நாளைக்கு ஒரு வழி செய்வதும் ஒரு நாளைக்கு தங்கக்கூடாது அப்படி விட்டால் எடுத்து செலுத்தப்பட்டது 1000 சுற்றுச்சோழப்படுத்த என்பதற்கிணங்க அளவுல வேலி மலைச்சாருக்குள் வந்து வைத்த நாராயண வகை இந்த உலகத்திற்கும் என்னுடைய கழகத்திற்கும் கீர்த்தி வருக கணவரி முதலைவர் மகளும் அவருடைய அருமையன பெருமையன 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்த இளவர வைத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தர் வற்றுகின்றேன் திகழச்சக்கர சமூக வைதலா சகடச்சக்கர தாமரநகன் அகடச்சக்கர விண்ணுடையாவரை விகடச்சக்கரம் வைப்பதம் போற்றோம் ஆகவே அல்லவும் மெல்வினவும் அன்னு வைத்து தொல்லுகும் புகாது ஈர்போல் நல்ல குடும்பகை மாமனி கோபுரத்துறை விட்டிருக்கும் செல்வக்கரவரியை வணங்குவதற்கு முன்னால் இந்த உலகத்திற்கும் முதல்வரை அறிவும் செய்தி வைத்தவர்கள் தயந்தீர்கள் ஆகவே முதலில் தாய் தந்தையர் வணங்கி பிரபந்த காரணத்தை துவங்குவோம் திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா ஏற்றி வைத்தேன் ஆசையெனும் தீயை ஊட்டி வைத்தேன் அன்பென்னும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊட்டி வைத்தேன் என்
மனம் உருகிறதை பாடி வந்தேன் என் மனம் உருகிறது பாடி வந்தேன் ஏழு மலையேறி ஓடி வந்தேன் ஏழு மலையேறி ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனதாடும் திருவாசம் ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா ஸ்ரீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா வெள்ளி பிழைத்து சாதி மத வித்தையனும் சனி தொலைந்ததால் சபத்துவனும் யாயிரு பிறக்கும் என்று முன்னோர்கள் சொன்ன வார்த்தைக்கிணங்கி இந்த இடத்தில் சாதி மத வேதமின்றி சமத்துவமாக வந்திருக்கிறீர்கள். ஆகவே தாங்களை வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட பக்தாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்பு இருக்கும் என்பது ஏறும். இங்கே நல்லாயிருக்கும் ஆடும் வேதம் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழும் வேதம். இங்க நல்லாயிருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற எனக்கு நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்கள் கண் முன்னாலே. இங்க நல்லாயிருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற
நீங்க நல்லா இருக்கும் நாடு முன்னேற என்ற நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நிலைத்திட வேண்டும் நீங்க நல்லா இருக்கும் நாடும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வும் என்று நல்லவங்க எல்லாரும் இந்த பின்னாலே நீங்க நடத்ததெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நல்லா இருக்கும் நாடும் இந்த நாடெங்கும் இல்லாமல் இல்லை என்றாலே மகாலிங்கம் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக அந்த மலர்மலையை மாணிக்கமலை மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கும் எனது சார்பாகவும் என்னை சார்ந்திருக்கூடிய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கண்ட வணக்கத்தை உறுத்தைக்கு கொண்டு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய படைப்படி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு அறிவுகள் இறைவனாக பட்டம் வகுத்து வச்சிருக்கின்றார். மரம் செடிகளுக்கு ஓர் அறிவு, ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகளுக்கு 2 அறிவு, தண்ணீரில் இருந்து வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு 3 அறிவு, வானத்தில் வட்டமிட்டு பிறக்கக்கூடிய பறவைகளுக்கு 4 அறிவு, ஆடு மாடுகளுக்கு 5 அறிவு. இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்பதற்கே மனிதனுக்கு படைத்தான் பகுத்தறிவு 6வது அறிவாக. முனிவர்களுக்கு 7 அறிவு, கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு 8 அறிவு. நம்ம என்ன நல்லா செஞ்சிருக்கிறோம்? அப்படியே நல்லது செஞ்சவங்களை விட்டு வச்சிருக்கோம். அந்த உலகம் விட்டு வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா படைமருத்துவ மட்டையிலே தூக்குழா கும்பிட்டு கூடு கட்டி தொங்கும். பார்த்தீங்கன்னா அவள் அழகாக இறுக்கமாக பின்னி தன்னுடைய குச்சிகளுக்கு உள்ளே ஒரு தடுக்கை அமர்த்து தடுக்கலை களிமண் கொண்டு வச்சிரு. அந்த களிமணியிலே வெட்டில் பூச்சி என்ற விண்வெளி கொண்டு ஒட்டி வச்சிரு. ஏன் தெரியுமா? தன்னுடைய குஞ்சுகள் பிரகாசமாக இருக்கட்டும் என்பதற்காகவே. 4 அறிவெடுத்த பறவைகளுக்கு முற்போக்கு சிந்தனையாக இருக்கின்ற போது 6 அறிவெடுத்த மனிதர்களுக்கு ஏன் முற்போக்கு சிந்தனை வரக்கூடாது? அது மட்டுமில்லாமல் நம்ம நாட்டுக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கில பள்ளி தலைவரிச்சு ஆனது. ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி ஆங்கில பள்ளியே கிடையாது. அரசால் அறிவிக்கப்பட்ட பள்ளிகள் வைந்தவர்களால் இந்த நாட்டையும் தேசத்தையும் ஆனார்கள். உதாரணமாக சொல்ல போனோம்னா கருமை வீரர் காமராஜ் அவர்கள் 2 முறை தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக பணியாற்றிருக்கிறார். அவர் எந்த ஆங்கில பள்ளி படித்தாரு? அதற்கு அடுத்தபடியாக எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய முறையில் வளர்ந்து எளிய முறையை கல்வியை கற்று உலக நாடு எல்லாம் ஒருமுகமாக திரும்பி பார்க்க வச்சவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர் எந்த ஆங்கில பள்ளி படித்தாரு? நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ள இந்த ஆங்கிலத்தில் தலைகளை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. எந்த நேரத்தில் என்ன நடக்க என்னதுன்னு தெரியாது. புழுதி விழுந்தா ஒரு ஆண்களுடைய சிந்தனை இன்னைக்கு என்ன செய்வோம், நாளைக்கு என்ன செய்வோம், நாளை மறுநாள் என்ன செய்வோம், அப்படி ஆண்களுடைய சிந்தனை சிதைந்து கொண்டு இருக்கும். ஆனால் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்வாங்க? காலையில எந்திரிச்சு வேக வேகமா வேலையை பார்ப்பாங்க. ஒரு 5 வயது சிறுவனாக்கும் அதை முதுகுல ஒரு 25 கிலோ சுமையை தூக்கி மாட்டி அவனை சுமந்து செல்லக்கூடிய வாகனம் எப்போ அவருடைய எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அந்த வாகனம் வந்தது, அந்த வாகனத்துக்களே காவலாளி, ஆங்கிலத்தில் சொல்ல போன மாற்றி சொல்வார்கள். அவனை தூக்கி உள்ள தொகக்கூடிய உள்ள தள்ளி விட்டுறது. அவன் எப்படி போறான், அவன் எப்படி போய் சேர்றான், அவன் எப்படி படிக்கிறான்னு தெரியாது. வீட்டுல இருந்து கதவை சாட்டுகிறது. டெலி சென்று தொலைக்காட்சி பெட்டியை திறந்து எந்தெந்த சேனலில் என்னென்ன நாடகம் ஓடுது, யாராரு எப்படி எப்படி ஆடை ஆபரணம் கொடுத்துறாங்க. இங்க கரண்டிலையா பக்கத்து தெருவுக்கு கலைவீசி மூலம் கை கொண்டு அடி பொண்ணமா நேற்று நடந்த நாடகத்துல மாமனர் விச வச்சு கொண்ட மாதிரி அவன் செத்தான என்ன சாகலையா. அப்ப உங்களுடைய கவனம் சிதை எங்க போய்கிட்டு இருக்குது? அழிவை நோக்கி திசை மாறிக்கொண்டிருக்கின்றது. என்னைக்கு நம்ம நாட்டுக்கு வண்ணத்திரை விட்டு சின்னத்திரை என்ற டெலிவிஷன் தொலைக்காட்சி பெட்டி வந்ததோ அன்னைக்கு நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் மரபுகள் 75% அழிந்து விட்டது. அதற்கு அடுத்தபடியாக அந்த கைபேசி செல்லு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அந்த செல்லு படத்தில் வாழ்ந்த நாட்டையே இன்னைக்கு தலைகளை புரட்டி போட்டுருக்குது. பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த பட்டன் நண்பர் வச்ச செல் மட்டும்தான் வச்சிருக்காங்க. என்னைக்கு இந்த தள்ளிவர செல் டச்சு செல் வந்துச்சோ அன்னைக்கு நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் மரபுகள் அழிந்து விட்டது. 75% அழிந்து விட்டது. இதற்கு காரணம் எல்லா தவறும் நம்ம செஞ்சு விட்டு காலத்து மேல வழிய சொல்றோம்.
இப்ப பகுதி சார்ந்த போது 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சு வராரு. வரும்போது எதிர்ப்புறமா வரக்கூடிய நண்பர் கேட்கிறாரு, என்னடா தம்பி ஊர் உலகம் எப்படா இருக்கே? அந்த கதையை கேட்காதனே, ஊர் ரொம்ப கெட்டு போச்சனே, ஊரை கெட்டு போயிருக்குது, நம்ம தனியா ஊரை கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கட்டும். மாலை எவ்வளவு செலவு பண்ணி கட்டியிருக்க? நாரதற்காக கட்டணும் மாலை போட்டுக்கிறது இல்லையா? ஒரு எப்படி பூ மாலை தான் போடணும். பிளாஸ்டிக் மாலை எடுத்து பூ மாலை போடுறது. அந்த மாலை நான் வாங்கிட்டு வந்தது எப்படி இருக்கு தெரியுமா? இது என்ன இது தப்புன்னா என்னது? அவங்களுக்கு நான் சொல்ல தப்பான நந்தனந்தம் 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 நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் என்னாகவே சங்கீத ஜாதி முல்லை ஜாதி முல்லை காணவில்லை. அறிமுகம் செய்து விலகுமோ, தோழிகள் வழியுமோ, அதன் முகதை தாங்க முடியுமோ, கனவிலே அந்த உயிரில் உறவாடி வீகையில் என்று கடவுள் புரிவார் தனிமையில் சருகாய் முடியுமோ. இலைகளில் நாலு மணிக்கு குரலாது வருகையில் நாலு மணிக்கு முடிந்த கல்விதவில் கொள்ளிதவில் ஜீவனவில் பிடிகள் அருந்தபடி கருங்கள் கொழுந்தவள் சிறைகள் கொடிப்பட வெடிவரும் இசையம் ஒரு மழை இனி எதுவது நீருவோம் ஆடிய பாதுக்கு காதகுகாது ஆடிடுவோம் ஆடிடுவோம் ஆடிடுவோம். ராஜதீபமே எங்கள் வாசலில் வாராயோ குயிலே 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 உந்தன் இன்று நான் தேடி வந்த ஒரு கோடு நிலவுகவள் நீதானி நீதானி மனம் கல்வி நின்று பல கவிதை தந்தவர்கள் நீதானே நீதானே நீதானி படி கொடுத்தாய் பிரிவந்தாயே திருகுடித்தாய் போதும் படி கொடுத்தாய் பிரிவந்தாயே திருகுடித்தாய் எங்களும் எங்கவும் உங்கள் இன்பமும் எங்கவும்
தேசமே கீதமே சரி 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 நாடகம் நல்லா இருக்குன்னா தலை சிறந்த பல கலைஞர்களை தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தவோ இது போன்ற பக்கமேற்கரைகளை நிறைவாக தேர்வு செய்ய வேண்டும். மூன்றாவது முறையாக கீழே இருந்து நாடகத்தை ரசித்துக் கொண்டுடைய ரசிடைய விதிகளுக்கும் செவிகளுக்கும் இருந்து படித்துக் கொண்டிருப்பது ஒளிபெருக்கி சாதனம். இது மூன்று சரியாக இருந்ததா அந்த நாடகம் சிறப்பாக இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு முன்ன பொண்ணு அப்படி போச்சுன்னா காலையில டீக்கல்ல பேச ஆரம்பிச்சாங்க. நம்மளுக்கு உங்களாக பைப்பில் பேச ஆரம்பிச்சு என்ன செஞ்சாங்க அவங்க எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இருப்பாங்க. ஆக இதுக்கெல்லாம் என்ன மெருகூட்டுவது ஒளிபெருக்கி. எவ்வளவு பெரிய ஆளுகள் இருந்தாலும் ஒளிபெருக்கிக்காரங்க செய்ததான் அதுதான் பெரிய விஷயம். அப்படி இல்லாமல் பக்கம் இழக்கிற அதை விட முதல்ல ஒரு நடிகனுடைய இடத்தை கண்டு உள்ளே செஞ்சு அவர்களுக்கு என்ன சிரமம் இல்லாமல் செய்யக்கூடியது பக்கம் இழக்கார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்க அண்ணன் வந்து எம் கே ரத்தனப்பா எப்படின்னா பாய்ஸ் கம் சொல்லுவாங்க. பாய்ஸ் சிறிய குழந்தையிலிருந்து முறைப்படி சங்கீதத்தை கற்று நாடகக்கலையை முறையாக பயின்று இந்த தொழிலுக்கு வந்தவர். அது மட்டுமல்ல தென்னிந்திய திரைப்பட சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராகவும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக சங்கத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு கலைஞராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வருகின்ற எங்க சங்கத்துடைய தேர்தலிலே எப்படின்னா போட்டியின்றி தேர்வு செய்யலாம் பேசி முடிச்சிருக்க அவ்வளவு பெரிய உயர்ந்த நல்ல மனிதன். என்னை போன்ற கலைஞர்களை நிறைய பேரை உருவாக்கியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக எனது மாப்பிள்ளை மாப்பிள்ளையான நாரதர் வெங்கடேஷனுடைய சொந்த அண்ணன் என்னுடைய மாப்பிள்ளை தான். அதற்கு அடுத்தபடியாக என் மகன் சூர்யா சிறிய பயிர்கள் தான் பார்த்தீங்கன்னா தொழில் வேகமான வைங்க. மஞ்சு வீட்டில் காலை பார்த்தீங்கன்னா சின்ன கலை தான் இருக்கும். அவர் தொட்டா எவ்வளவு வேகமாக போடும் நேரம் போட்டு உடைச்சிருப்பேன் எல்லாத்தையும். அதற்கு அடுத்தபடியாக எங்க அண்ணன் திருநீலகண்டன். இப்படி அன்று இரவு அமையக்கூடிய பக்கமேலக்காரரை பொறுத்தது அந்த நாடகம் சிறப்பு அமையாதது என்பது. அதற்கு அடுத்தபடியாக நீங்க வந்து கீழே உட்கார்ந்து பாக்குறீங்க நாடகம் எதிரிகாலமே நிற்கக்கூடாது. நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் மரபுகள் என்ன? நம்ம வீட்டுக்கு வந்தவர்கள் எதிர்காலம் இருந்தாலும் இன்புகத்தோடு வரவேற்பக்கூடிய நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் மரபுகள் என்னமோ எதை இழந்து உட்கார்ந்துருக்க மாதிரி வருத்தத்தோடு உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. இது சரியா இருக்குதா? இது உங்களுக்கு நல்லா தெரியுதா? சரி இருக்கட்டும். அதனால இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இறைவா எனக்கு
உயிர் மயக்கூடாத பாட்டினி வீழ்த்தி ஒருவனுக்கோ அருளை தமிழனுக்கோ வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ இசை தமிழ் நீ செய்த சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ பாவன் திருச்சபை வளர்த்துரைத்த புகழும் பொய்யோ சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யும் பாவன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ வெற்றிக்கு மண் சுமந்து பிறப்படி பட்ட உந்தை வெற்றிற்கு மண் சுமந்து பிறப்படிப்பட்ட உள்ளை அழைத்து பேசும் தமிழ் அழைத்து வாராதிருப்பதல்ல தமிழ் நீ செய்த தாய்க்கொரு பலியே தாய்கொரு பழினேதான் மகற்கில்லையோ உமக்கில்லையோ தாய்கொரு பழினேதான் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழினேதான் உனக்கில்லையோ பேருக்கு நீர் ஊற்றி விலகின்ற தலைவர் ஊருக்கு பலிகார்ந்தாய் உனக்கில்லை எனக்கில்லை உனக்கில்லை எனக்கில்லை சோழ நாடு சோறு உடைத்து பாண்டிய நாடு முத்து உடைத்து சேர நாடு வேதம் உடைத்ததற்காக சோழ நாடு சோறு உடைத்தன எதை சொல்லுவாங்க? சோழ நாடு என்பது தஞ்சை மாநகரம். சோறு உடைத்தன என்பது என்னன்னா, தஞ்சாவூரிலே ஒரு வருஷம் விவசாயம் செழிப்படைந்தால் தமிழ்நாட்டுடைய 12 வருட காலங்கள் பஞ்சம் நீங்க என்று சொல்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக பாண்டிய நாடு முத்துவடைத்து, பாண்டிய நாடு முத்துவடைத்தன என்ன? மதுரை மாநகரம். மதுரையிலே விளைகின்ற முத்துக்கள் கிடையாது. தூத்துக்குடியிலே விளைகின்ற முத்துக்களை எடுத்து வணிக வளமாக வியாபார கூடமாக திகழ்கின்றது மதுரை மாநகரம். சேரநாடு வேடமுடைத்து, சேரநாடு என்பது என்ன? கேரளா. வேளமனை என்ன? யானையுடைய தந்தங்கள் காடுகள் அடர்ந்த பகுதி கேரளா. அப்படி தந்தங்கள் நிறைந்தது கேரளா. அப்படி முன்னோடி வாழ்ந்த அரசர்களும் மன்னர்களும் அவருடைய நாட்டுகளுக்கு பெருமையும் புகழும் தேடி தந்திருக்கிறார்கள். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஏதாவது செய்யறோமா? செஞ்சவனா விட்டு வச்சிருக்கிறோம். இந்த உலகத்துல பொறுக்காத உலகமாச்சு இந்த நாடு. எப்படின்னா, இப்ப பெரிய கோயில் சொன்னா எதை சொல்லுவாங்க? தஞ்சை பெரிய கோயில் சொல்றாங்க. ஏன் அது பெரிய கோயில் சொல்றாங்க? அந்த கோயிலை கட்டும் போது அதை விட உயரமான சிகரம் கிடையாது. ஆனா அதை விட உயரமான சிகரமா இன்னைக்கு இருக்குது. எப்படின்னா, தஞ்சை பெரிய கோயில் வந்து 216 அடி உயரம் கொண்டது. ஆனால் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் 236.5 துல்லியமாக அதை விட உயரமான சிகரம். அதற்கு அடுத்தபடியாக மதுரை எடுத்துக்கிட்டால் மதுரை மீனாட்சி சிலை. அதற்கு அடுத்தபடியாக ராமேஸ்வரம். அதற்கு அடுத்தபடியாக தென்பகுதி சேர்ந்து கிழக்கு பகுதி சேர்த்தால் மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட திருப்பெருந்துறை ஆவடையார் கோவில். இப்படி தலை சிறந்த ஆலயங்கள் இருக்கும்போது நம்ம நாட்டுடைய அரசு முத்திரத்தாளுடைய கோபுரசிகள் எந்த கோயில் தெரியுமா? நம்ம நாட்டிலே அரசு முத்திரத்தால் கோபுரசிகள் எந்த கோயில் தெரியுமா? ஸ்ரீபெரும்புத்தூருடைய ஆண்டாள் கோயில் கோபுரத்துடைய கோபுரசிகள் தான் நம்ம நாட்டுடைய அரசு முத்திரத்தாள் கோபுரசிகள். எதற்கு இத்தனை கோயிலா விட்டுப்பட்டு அந்த கோயிலை தேர்வு செஞ்சார்கள்? இன்று வரைக்கும் கோயிலில் சிற்பக்கலையில் இதுவரைக்கும் செதுக்கப்படவில்லை. மும்மதங்களுக்கும் சம்மதமாக எடுத்து காட்டக்கூடிய சிகரம் ஸ்ரீபெரும்புத்தூருடைய ஆண்டாள் கோயில் கோபுரம். பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத்துக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் சம்பந்தம் உண்டு. மனிதனுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் உண்டு. எந்த ஊர் தெரியுமா? மனிதனை மையமாக வச்சது சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில். மனிதனுடைய வாழ்க்கையை மையமாக வச்சுதான் கோயிலை வடிவச்சிருக்கிறார்கள். எப்படின்னா, ஒரு மனிதனாகப்பட்டவன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கின்ற காற்று 21,600 முறை. இதை மையமாக வச்சுதான் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் கோயிலுடைய கருவறை இருக்கக்கூடிய தங்க ஓடுகள் 21,600 ஓடுகளால் பதிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு மனித உடம்புல ஓடக்கூடியது 9 துவாரங்கள்.
கண்கள் 2, காதுகள் 2, நாசி துளார்கள் 2, வாய் 1, நீர்த்துளை 1, மலத்துளை 1 ஆக 9 துளார்கள். இது 9 துளாரங்களை மையமாக வச்சுதான் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் கோயிலுடைய பெருமானுடைய வாசலும் 9 வாசல்கள். எவ்வளவு பெரிய அறிவாளிகள் நம்ம நாட்டில் வாழ்ந்தவங்க. இன்னைக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? 10 அடி தூரம் நடக்க முடியல. நடக்க முடியாதவங்களால ஊருக்கு போய் எங்கன்னா பாலக்கட்டு பாரு குறை சத்துல உட்கார இடுப்பெல்லாம் வலிக்குது. காரணம் என்ன? உண்ணக்கூடிய உணவங்களை தாங்கள் தேடக்கூடிய வியாதிகள் நம்மளை தேடிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ் எழுத்துக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் சம்பந்தம் உடனே. தமிழ் எழுத்துக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. மதுரை மீனாட்சி ஒரு சிலை, இன்னைக்கு கோயில் மதுரை மீனாட்சி ஒரு சிலை. அந்த கல் எங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டது? அது மூக்களி அழிஞ்சிருக்கூடிய கல் நாகரத்தின கல் எங்கிருந்து கொடுக்கப்பட்டது? அம்மனுக்கு திருமாங்கலை பூட்டுவதற்கு பொண்ணுகள் கொடுக்கப்பட்ட ஊர் எந்த ஊர்? தாலி செஞ்சது எந்த ஊர்? இப்படி எல்லாம் விவரம் நிறைய இருக்கு. வரலாறு புரட்டும். ஒரு மனிதனாகப்பட்டவன் முற்போக்கு சிந்தனை என்னைக்கு தன்மையாக எடுக்கிறானோ அவன் இறைவனுக்கு நிகழ்வு சொல்வார்கள். எங்க படிக்கிறோம்? வரலாறு படிக்கிறவன் யாராவது? பள்ளிக்கூடம் படிக்க போற பையன் மண்டையா பாருங்க, ஒத்த பக்கம் மண்டையில மசரே இருக்காரு. அப்படி இல்லையா கோடை போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்கறது இல்லையா? இதெல்லாம் யாருமே தட்டி கேட்க மாட்டீங்க. விதவனு போட்ட சொரவனை வளைக்க அடிப்படையில் கண்டிக்க வேண்டும். இல்லைன்னா அவனோட வாழ்க்கையே பாலா போயிடும். இன்னைக்கு இதை செய்வேன், நாளைக்கு என்ன வேணாலும் செஞ்சுட்டு வருவேன். இதுதானே இது. எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயங்கள். பத்திரிகையாளர்கள் புரட்டி பாருங்க. ஏதாவது மக்களுக்கு தேவையான பொது கருத்துகள் இல்ல ஏதாவது வரலாறு வருது. அவன் பத்தியா கொலை கொள்ளை பாலியல் பலாத்காரம் இப்படிதான் வருது. ஒரு கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவி சென்று 5 மணிக்கு தினந்தோறும் வருகின்றது. 10 நிமிடங்கள் தாமதம் விட்டால் அந்த குழந்தையை பெற்ற தாயும் தகப்பனும் நெருப்பல் அடிக்கிற மாதிரி நின்று கிடக்கிறாங்க. நீங்க காலம் அந்த அளவுக்கு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தெரியுமா? தாயாகப்பட்டவள் எப்ப வருவாள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற சாலையிலே அந்த அளவுக்கு நிலைக்கு ஆவணமாக போய்விட்டது நம்ம நாடு. எல்லா தவறும் நம்ம செய்யறோம். செஞ்சு விட்டு கேட்டா காலத்து மேல வழியே சொல்லணும். அதுதானே உண்மையும் கூட இருக்குது. சரி, அதெல்லாம் நெல்லுக்கு பாய்க்கல விரைந்தோடி புல்லுக்கோடி குசிக்கணும். 5 விரல் ஒன்னா இருக்குது, 5க்கு 2 பழுது இல்லையா? அப்படித்தான் நிலத்தட்டு போண்டியதான். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் எல்லா ஊர்லயும் நடக்கிறதானே. அதனால இப்ப மதுரை மீனாட்சி கோயில் இப்ப சொன்னேன். அந்த கோயில் எங்க கல் எடுக்கணுமா? வண்டியூர் என்ற கிராமத்திலே குளத்திலே படித்துறையிலே சரவ தொழிலாளி தினந்தோறும் துணிகளை வெளுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி வெளுத்துக் கொண்டிருக்கின்ற போது கல்லில் வெளுக்கப்பட்ட துணிகள் மட்டும் கருநிற பச்சையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. உடனே பாண்டியவனராப்பட்டன் பறை சுட்டி கல்லுகளை ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆராய்ச்சி செய்தும் சொல்லிவிட்டான், இது ஒரு சாதாரண கல் அல்ல, இது ஒரு மரகத கல் என்று சொல்லிவிட்டான். உடனே சிற்பியை வரவேற்று மதுரை மீனாட்சி சிலையை வடிவித்தார்கள். வடிவித்துக் கொண்டே கர்ப்ப கிரகத்தில் வைத்து விட்டார்கள். கர்ப்ப கிரகத்தில் வைத்துவிட்ட மூக்களை அழகிக்கக்கூடிய கல்லும் ஒரு நாகரத்தின கல்லு. அந்த கல்லு எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, எங்கிருந்து கொடுக்கப்பட்டது என்று பார்த்தால் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து அறந்தாங்கி என்ற செல்லக்கூடிய வழியிலே இடையிலே கடையாட்டி பற்றிய இந்த கிராமத்திலிருந்து இடதுபுறமாக 7 கிலோமீட்டர் சென்றவனா ஒரு சிறிய கிராமம் இருக்கு. அந்த கிராமத்திலிருந்து அந்த கல்லு கொடுக்கப்பட்ட நாள் தான் அன்று முதல் இன்று வரை அந்த ஊருக்கு நாகரத்தின பிள்ளை என்று பெயரோடு விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அதுமில்லாமல் அம்மனுக்கு திருமாங்கலை பூட்டுவதற்கு பொண்ணுகள் கொடுக்கப்பட வேண்டும். அது எங்கிருந்து கொடுக்கப்பட்டது என்று பார்த்தால் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து கடற்கரை மீவிசலுக்கு செல்லக்கூடிய வழியிலே எங்க அண்ணன் ஊர் பக்கத்து ஊர் பொன்பேத்தி என்ற கிராமத்திலிருந்து பொண்ணுகள் பேற்றி எடுத்து கொடுத்ததால் அன்று முதல் இன்று வரை அந்த ஊருக்கு பொன்பேத்தி என்று பெயர் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. கொடுக்கப்பட்ட பொண்ணை அம்மனுக்கு திருமாங்கலையை பூட்ட வேண்டும். அதை மட்டும் தேர்வு செய்கிறார்கள். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலம் என்ற இடத்திலிருந்து அம்மனுக்கு திருமாங்கலையும் செய்த நாள் தான் அன்று முதல் இன்று வரை அந்த ஊருக்கு திருமங்கலம் என்று பெயர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயங்கள். வரலாறு படிக்கணும். வரலாறு படிச்சா எல்லாரும் அறிவாளிதான். சித்திரம் கை வழக்கம் செந்தவளம் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனவழக்கம் நித்தம் நடையும் நடை வழக்கம் நட்பும் தயையும் குடையும் பிறவை கொண்டிருக்கேன். நல்ல வழிகளை நாடு எந்த நாளும் பரவனை ரத்தியத்தேடு வள்ளுவர் கூட்டத்தில் கூட அந்த வள்ளலை நெஞ்சில் வாழ்த்து கொண்டிருக்கேன். நல்ல மனிதர்கள் பழக்கவழக்கத்தை வச்சுக்கணும். நல்ல மனிதர்கள் கற்றுடைய நூல்களை வாங்கி படிக்க வேண்டும். சும்மா கிடையாது. பிறந்தா 200 போற வாழ்ற நம்ம வாழ் வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்க வேண்டும். சரியா? இருந்து போது
அம்மானை நான் பாட தகுதிமித்தோ சலங்கையிட்டால் ஒரு மாறி சங்கீதம் நீ பாடு அவள் விழிகளில் ஒரு அதை காண்பதில் எந்த பரவசம் ஒரு அம்மானை நான் காண தகுதிமித்தோ அம்மானை நான் பாட தகுதிமித்தோ கடகத்தில் வீர் கண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூமீது விழுந்தனவோ இதை கண்ட வேகத்தில் பிரம்மன் மோகத்தில் படைத்திட்ட பாகந்த பொங்கங்களோ காட்சி அசைந்து வரும் நந்தவனத்துக்கு காதல் முளைத்ததென்று நடை போட்டார் கால்கள் முளைத்ததென்று நடை போட்டார் நதி கண்டும் மலையிலே சுளைப்பான சுவையை கண்டே அந்த கட்டுடலில் முட்டுடலில் உதிராமல் சரியாடி மதிதன்னில் கவி சேர்ந்தது எந்த மதிதன்னில் கவி சேர்ந்தது சலங்கையிட்டான் ஒரு மாது சங்கீதமே பாடு அரங்கேற அருவாணி பூங்கந்தம் வேகத்தை வளர்த்திடவாடத்தில் சுயம்பர் நடத்திடும் வானவில் பூவந்தம் இடையில் இரண்டு கூடத்தை கொண்டு புதியத்தம் புறாவை நீட்டை சென்றார் புதியத்தம் புறாவை நீட்டிச் சென்றார் அலையிலோ அதியவள் நனைந்திடவே அணுக்கட்டுடல் முட்டுடல் முடியாமல் தகிறாள் மதிதன்னில் கவி சேர்ந்தது மதிதன்னில் கவி சேர்ந்தது சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதமே பாடு அவள் விழிகளில் ஒரு பழரசம் அதை காப்பதில் எங்கள் பரவசம் ஒரு பொம்மானை நான் காண தகுதிதோ அம்மானை நான் பாட தகுதிவிதோம் 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 தோம் 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 தோம். நன்றி 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 கைத்தட்டி உள்ளங்களுக்கு எனது சார்பாக என்னை சார்ந்திருக்கூடிய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி வணக்கம் பூங்கள் மணிப்புறம் புடலும் கிளியனமும் அங்காரும் கூடிய அகம்பாடும் கிளியனமும் தாங்கள் இங்கு தனிமருந்த உள்ளனமோ வாங்கல் வாங்கி வளர்த்து சோனானில் இங்கு உலகில் இசையில் மாநிலவன் நான் கை வந்த நல்லவர்க்கும் நல்லதில்லை பாங்கையே பூந்தமிழன் பைமொழி வாழ்கின்றான் பூங்கார் மொழி உள்ளத்தில் நல்லவள் உறங்காது என்பது வள்ளுவன் வார்த்தைக்கிணங்க மரணத்தை எண்ணி கரைங்கிடும் விஜய மரணத்தின் தன்மை சொல்வேன் மானிடர் ஆன்மாம் மரணம் இராது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் வந்து நீ விட்டு விட்டாலும் அவர்களின் வேடி என்றுதான் தீரும்
ஒரு நாள் என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றோ கல்நல் மனது கல்மனதின்றோ காந்தீபம் நழுவவிட்ட காந்தீபம் நழுவவிட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொல்லவல் கல்கள் சொல்லவல் கல்லல் புலிகளில் தர்மம் வாங்கே புண்ணியமும் இதுவல்வேன் உலகம் சொன்னாய் அந்த புண்ணியமும் கல்லணி போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனிக்கே கண்ணனே காட்டினான் கண்ணனே சாட்டினான் கண்ணனே கொலை செய்கின்ற காட்டீபம் எடுக்க கை வண்ணம் எடுக்க சிக்கனமெல்லாம் சிவக்கை வல்லவன் பகுத்ததடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதல்வது வல்லவன் பகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா தாய்க்கு நீ மகள் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை தாய்க்கு மகள் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஊர்படி ஏற்றாயடா நானும் உம்படி கொண்டேனடா நான் உம்படி கொண்டேனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதல்வது வள்ளுவன் பகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா மன்னவன் பணி ஏற்கும் கல்தது பணி செய்ய கண்ணா 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 மன்னவன் பணி ஏற்கும் கள்ளரு பணி செய்ய கர்ணா 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 மன்னவன் பணி ஏற்கும் கல்தது பணி செய்க உனது பணிவானடா கண்ணா மன்னித்து அருள்வாயடா கண்ணா மன்னித்து அருள்வாயடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதல்வது வல்லவன் பகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா செஞ்சோ
வஞ்சகன் கருணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளமும் உறங்காதல்வது வல்லவன் பகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை கைத்தட்டு உள்ளங்களுக்கும் கை தட்டாமல் இருந்த நாடகத்தை ரசித்துள்ள ரசிகர்களுக்கும் எனது சார்பாக என்னை சார்ந்துடைய கலை குடும்பத்தின் சம்பந்தத்தை நன்றி வணக்கம். மெய்வாய் கண்மூக்க சிவை விளந்திருக்கும் உணர்வுகளே பொய்வை மறைத்த புகழுக்கு நவல் நெய்வுள் மணக்கும் நிறைந்தாலும் பொன்மலை செவ்வாய் பிறந்த சிறுவர் வைவே மைவர்த்த கண்போல் மையக்கரும்புகளே என்னழகு என்னழகு எங்குமே காணாத காட்சி அழகு வண்ண வண்ண மலர்கள் வட்டமிட்ட விதமும் கவிமாட சொல்லி ஓடியது ஏதோ ஒரு காலம் கேட்கின்றதை சுந்தரம் நிறைந்த தத்துவம் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த ஊழல் சுந்தரம் நிறைந்த தத்துவம் பொன்னிறந்த மங்கையிவள் எந்த உலகிற்கு ஏற்பட்டான் அந்தரமிய புத்தர் தேவன் துதில் விளக்கவரும் அந்தரமீர் முது தேவன் துதிவி உலக வரும் இத்தரப்பதற்கு கேள்கள் கந்ததானிக்கே தகுத்த எதிரமன கோபியங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்த தத்துவம் பொன்னிறந்த மங்கையிவள் இந்த உலகில் கேள்வந்தார் ஏன் வந்தார் எதற்கு வந்தார் என்பதை அறிய வேண்டும். அது ஒரு அங்கும் விழாக்கள் சித்திரப்பட்டவர்களுக்கு பழனிமலையை விட்டு வாப்பா பழனிமலையை விட்டு வாப்பா முருகா பழனிமலையை விட்டு வாப்பா தமிழக பாவைகளை நீக்கி விட்டு வாப்பா முருகப்பா பழனிமலையை விட்டு வாப்பா முருகா நாடகமாக கூட்டையில் என்ன செய்யறப்பா என்ன ஏதாப்பா நாடகமாக ஆள் இல்லை என்ன செய்யறப்பா என்னென்ன முடிக்க விட பழனி பழனிமலையை விட்டு வாப்பா முருகா நீலிமலையை விட்டு வாப்பா எனக்கு பெரிய மலவழி சொல்லி போப்பா பழனிமலையை விட்டு வாப்பா வாப்பா பாப்பா திங்கிறதுக்கு எடுத்து வந்து கொடுப்பா அற்புதமா இருக்கு நீ எந்திரிச்சு போவேன் எங்கிட்ட போ ரொம்ப சந்தோஷம்யா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையா இருக்கேன் உங்க ஊருக்கு வந்தது இல்ல பாதி பேரு இங்கிட்டு கொஞ்சம் பாக்குறது அங்கிட்டு கொஞ்சம் பாக்குறது அது பேசாம எல்லாரும் போய் நடு சென்டர்ல உட்காந்து பாருங்களேன் ரெண்டு பக்கமும் கேட்கும் அத வர சிங்கம் கையை காட்டுறாரு நன்றி 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 உனக்காக இன்னைக்கு நாரதரை கேவலப்படுத்தி நான் பேசுற பேச்சுல அந்த ஆளு போய் பார்த்து ஒரு ஸ்டீக்கர்ல போய் சம்சா போட வைக்கல நான் இன்னைக்கு விட மாட்டேன் அப்பா உன்னால முடியாது அண்ணே அவருக்கு எத்தனைன்னு தெரியும் எத்தனைனா என்ன எத்தனை தெரியும் நாலும் சொல்லல 18 புராணம் தெரியும் அவருக்கு எனக்கு 19 தெரியும் இல்ல 21 தெரியும் கேள்விப்பட்டேன் அப்படியா 21